Hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க பிறகு பார்த்துப்பீங்க ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எடுத்து பார்த்துருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வெட்டிங்கும் பார்த்தா உங்க இன்விடேஷன் பார்த்தா எப்படி எடிட் பண்றது, உங்க மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். நீங்க பிறகு பார்த்த வீடியோவை, அதாவது உங்களுக்கான வெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரிலேட்டிவ் யாரான வெட்டிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய இது பார்த்தா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உங்க மொபைல் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு பண்ணி தரேன்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பிறகு பார்த்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எந்த வருமானம் கொடுங்க, நான் உங்களுக்கு சூப்பராக பார்த்து எடிட் பண்ணி விடுவோம். மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க எனக்கு ப்ரிவியூவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்துலாம். ஓகே, எனக்கு ப்ரிவியூவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி வரும். ஓகே, இந்த ஆப் உங்கள் டெலிகிராமில் இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயெல்லாம் போக. ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்னாப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் 42 செகண்ட்ஸ் பார்த்தா இருக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன மாற்ற போறீங்கன்னா, அதாவது டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பாயோட இமேஜ், அதுக்கப்புறம் கேர்ளோட இமேஜ், யார் வெட்டிங்க, அவங்க யார் வெட்டிங்கோ அவங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் மாற்றினா மட்டும் போதும். ஓகேங்களா? சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகே, நிறைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் அவங்க ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ண சொல்லியிருந்தல, ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோட் போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறது என்ன லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடும் பார்த்தீங்கன்னா லிங்க்கு, அதுக்கப்புறம் QR கோடு, அப்புறம் இந்த வீடியோ கனெக்ட் பண்ணுறதுல ஃபாண்ட். ஓகேங்களா? மூணே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை கடை நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு கிடைச்சிட்டு சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்னா எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம், அதாவது இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுத்து யூஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தா ஒரு வீடியோ எப்படி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேண்டுங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோவில் போயெல்லாம். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறது எப்படி சொல்லி கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை கரெக்டாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஓம் ஸ்ரீ கணபதி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? கணேஷா நமஹான்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஓம் ஸ்ரீ கணேஷா நமஹான்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். அந்த ரோஹித் குமார் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இந்த லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்க நேமை இதை ரிமூவ் பண்ணிட்டு அவனோட நேம் என்னவோ அந்த நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா ஃபோட்டோ குரூப்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ குரூப்னு கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஒரு பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் யாருக்கு வெட்டிங்கோ அவங்களுடைய பாயோட இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா பக்கவாக இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு ஃப்ரேமில் பக்கவாக பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும். ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தா பேக் வந்துங்க. பேக் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் சொல்லிருக்கும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் குமார் இருக்குல்ல, சொன்னால எடிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாற்றிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃபோட்டோ வரும். ஓகேங்களா? யாருக்கு வெட்டிங்கோ அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்து என்ன நேமோ அவங்களோட நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஃபோட்டோ குரூப்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ குரூப் கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே பேக்ரவுண்ட் வரும். ஓகே, வில்லேஜ் நேமு அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா இருக்கும் வில்லேஜ் நேம் கீழே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பில்டிங் அவங்க ஓன் ஹவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தா அதான் அதாவது அந்த பில்டிங் நம்பர், அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம்லாம் பார்த்தா கீழே அந்த என்டர் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தோன்னா 9:45 இருக்கும். ஓகேங்களா? சோம முகூர்த்தம் சொல்லிட்டு இருக்கும். அந்த 8th February 2026 9:45 இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு 88 கொடுத்து எந்த டேட்டில் இதுவோ அது பார்த்தீங்கன்னா ஆன் சண்டே 8th February 2026 இருக்குது. வேணும் சேஞ்ச் பண்ணிங்க. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அட்டு 9:45 AM இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எடிட் பண்ணி தரல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடிட் பண்ணி கொடுக்குறோம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பாருங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த தர உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் இன்விடேஷன் பை சொல்லிருக்கோம். அவங்களோட நேம் இன்விடேஷன் பை நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே இருக்குது.
ஆல் இந்த டிஸ்டன்ஸ் பாலிசி டெக்ஸ்ட் கொடுத்து ஆன் மண்டே 7th February 2026 அது மாற்றிக்கங்க. கீழே அட்டி 7 PM இருக்கும், அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். எல்லாத்தையும் மாற்றிங்க சிம்பிளாக. அந்த டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். அப்புறம் சேவ் டேட்னு இருக்கும். அதுக்கப்புறம் டேட் என்னவோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து டேட் என்னவோ டேட்டை பார்த்தா போட்டுங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிஜிஎம்ல இருக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோ மாற்ற போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணிட்டு வீடியோ எனக்கு 1 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes முடிஞ்சுட்டு பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் பார்த்தா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட்டான வீடியோ கிளாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.